முதல்ல இது எல்லாத்தோட மாதம்பட்டி ரங்கராஜன் அவருடைய வாழ்க்கை ஒரு ரொம்ப சுவாரஸ்யமானது. ம் பெரிய மனுஷன் ஆகிட்டாலே சர்ச்சையும் கூடவே வந்துடும். ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் தானே. ம் வளர்ற வரையும் உன்னை ஒருத்தனும் கண்டுக்க போகிறது, வளர்ந்தா பிரச்சனை வருது தான். ம் அதாவது ஒரு சமையல் கலைஞர் ஒரு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி எங்கே பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லை சார். மாதம்பட்டி ரங்கராஜ் ம் ஒரு கல்யாணத்தில் ஒரு கடை ஹெலிகாப்டரில் இறங்குவார். ம் தனி கேரவன் வச்சுருப்பார். ம் ஏன்னா இங்கே ஒரு குக்கிங் இருக்கும், அப்படியே மொபைலாகவே இருக்குது. தனி கேரவன் வச்சுருந்தார். தனி காஸ்டியூம் டிசைனர் வச்சுருந்தார். ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தார், மெகந்தி சர்க்கஸுங்கிற படத்தில். ம். குக்கு வித்து கோமாளில் அவர் ஒரு ஜட்ஜி. ஜட்ஜின்னு சொல்லக்கூடாது, ஒரு நடுவராக இருந்தார். ஜட்ஜிங்கிறது பெரிய வார்த்தை, ஓகே, அதை எல்லாருக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. வழக்கறிஞராக இருக்கிறதுனால சொல்றீங்க. ஆமாம், எல்லாருக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு ஒரு பட்டிமன்ற நடுவர் அளவுக்கு வச்சுக்கங்க இருந்தார். இவ்வளோ புகழ் உள்ள அவர் ம் சொந்தமாக காஸ்டியூம் டிசைனர் வச்சுருந்தார். ம் 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 வச்சிருந்ததெல்லாம் பிரச்சனை. இப்போ ஜாய் கிறிசல்டா ம் சொந்தமாக வச்சுருந்தார்ல காஸ்டியூம் டிசைனர், அதெல்லாம் பிரச்சனை ஆகிட்டு. ம் 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 ஆக்சுவலாக அவர் திருமணம் ஆகி இவருக்கு குழந்தைகள் இருக்குது. அவங்க முதல் மனைவி சுருதி, அவங்க ஒரு வழக்கறிஞர், நல்ல முறையில் போயிட்டு இருந்துச்சு. ம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கார் ஒன்று வருதுன்னா, ஒரு பாஷான கார் ஒன்று வருதுன்னா முதல்ல வாங்குறது மாதம்பட்டி ரங்கராஜன் தான். ம் அவ்வளோ பெரிய பணக்காரர்.